முந்திலாம் பெண்களுக்கு 40 வயது ஆன பிறகு மாதவிடாய் வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அந்த கருவுற்றிருக்க தாய்க்கு மனதில் கவலைப்பட்டாலோ சுத்த ரத்தத்தில் கலக்கும் பொழுது ப்ளூ பேபியாக மாறிடுறாங்க. ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராம் கருவுற்றிருக்கும் பொழுதே எக்கோ கார்டியோகிராம் பண்ணி குழந்தைக்கு ஃபீட்டஸ்க்கு பண்ணும் பொழுது அது கேஸ் ட்ரபிளாக இருக்குமா, ஹார்ட் பெயினாக இருக்குமா, ஹார்ட் பேனாக இருக்குமா. இப்போ வளர்ந்த அடல்ட்ஸ்க்குலாம் இப்படி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய குழந்தைகளுக்குமே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்ன காரணம்? முக்கியமாக திரைப்படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் என்ன விஷயம் சார்? அருமையான கேள்வி யோகலட்சுமி. குழந்தைகள் இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் 20 வயசுக்கு மேலே வருது. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதே ஹோலோடு பிறக்குது. இந்த ஹோல் என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறேன். இதுதான் இதயம்மா, கையளவு உள்ள இதயம், வெளி தோற்றம். இதயத்துக்குள்ளே போய் பாருங்களேன், இதாம்மா இதயம் உள்ள. இது 4 அறைகள் இருக்குதுமா. அதாவது ரைட் சைடில் வலது பாகத்தில் மேலேயும் கீழே, இடது பாகத்தில் மேலேயும் கீழே. வலது பாகம் பாருங்கள் ப்ளூவாக இருக்கு, ஏன்னா அது அசுத்த ரத்தம். இங்கேருந்து ரத்தம் நுரையீரலுக்கு போய் சுத்தம் பண்ணி இடது பாக்கு வரும்போது சுத்தமாக ரத்தம் அது ரெட்டாக தெரியுது பார்த்தீங்களாமா. அந்த சுத்தமான ரத்தம் இந்த வென்ட்ரிக்கல், அந்த லெஃப்ட் சைடில் கீழே இருக்க வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அது வழியாக போய் இந்த மகாதமனி தெரியுது வெள்ளையா, அந்த மகாதமனி வழியாக ரத்தம் போய் உடம்புல எல்லா பாகங்களுக்கும் எடுத்துகிட்டு போகுது ரத்தம். இந்த 4 அறைகள் இருக்குன்னு சொன்னேன்லம்மா, இந்த 4 அறைகளுக்கும் ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் கம்யூனிகேஷனே இருக்கக்கூடாது. ஒரு செவரு மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரு டைரெக்ஷன் ஃப்ளோ வரும். அசுத்த ரத்தம் நுரையீரல் போகும், சுத்த ரத்தம் வரும், நுரையீரலை சுத்த ரத்தம் வந்தோடனே மகாதமனியே போகுது. இந்த நீ சொன்ன கேள்வி இருக்குது இல்லைம்மா, இந்த குழந்தைகள் துவாரம் இருக்கலாம். எப்போ தெரியுமா? மேலே இருக்க 2 அறைகளுக்கு துவாரம், அது பேர் ஏஎஸ்டின்னு சொல்லுவோம். கீழே இருக்க 2 அறைகளுக்கு நடுப்புற துவாரம் விஎஸ்டின்னுவோம். சில இந்த மகாதமனியும் அந்த பல்மனரி ஆர்டரின்ட்டு இதே நுரையீரலுக்கு போகிற ரத்த அதுலேயும் கனெக்ஷன் இருக்கலாம், பிடிஏன்றோம், பேட்டன் டக்டஸ் ஆர்டரி. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பிறவிலிருந்தே வருவதற்கு காரணம். பிறவிலேருந்தே இதெல்லாம் வருது. அதான் ஒரு கேள்வி. இந்த இதயத்தில் ஓட்டை இருக்கிறது மட்டும் இல்லை, இதய வேல்வுகள் கூட பிறவிலேருந்தே சுருக்கமாக இருக்கலாம். அயோட்டிக் ஸ்னோசிஸ் இருக்கலாம், இந்த பல்மனரி ஸ்னோசிஸ், எந்த வேலும் சுருக்கமாக இருக்கலாம். ஸோ இதய வேல்கள் உள்ளே சுருக்கமாக இருக்கலாம், இல்லை துவாரங்கள் இருக்கலாம். இந்த துவாரமாக இருக்க குழந்தைங்க எப்பொழுதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த அசுத்த ரத்தம் சுத்த ரத்தத்தில் கலக்கும் பொழுது ப்ளூ பேபியாக மாறிடுறாங்கம்மா. டெட்ராலஜி ஃபெயில் நிறைய பார்த்துருப்பீங்க, ப்ளூ பேபிஸ். இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் அவங்க ஒரு தவறும் பண்ண குழந்தைகள் பிறக்கும்பொழுது வருவதற்கு காரணம். இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? இந்த அம்மா கருவுற்றிருக்காங்க, குழந்தை கருவியில் வளரும் பொழுது 4 வாரத்திலிருந்து 8 வாரம், 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே தான் 3 மாதத்துல எல்லா உறுப்புகளும் எம்பிரியோவில் டெவலப் ஆகிடும், ஃபீட்டல் டெவலப்மெண்ட். இந்த முதல்ல 1 வாரத்து 2 வாரம் அந்த கருவுற்றிருக்க தாய்க்கு மனதில் கவலைப்பட்டாலோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, எஸ்பெஷலி வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றாங்க, பெயின் கில்லர் சாப்பிட்றாங்க, அப்படி இல்லை எக்ஸ்போஷர் டு தி எக்ஸ்ரே, எதுவாக இருந்தாலும் சின்ன ட்ராமா கூட அடிபட்டால் கூட போதும், ஃபிசிக்கல் ட்ராமா, மென்டல் ட்ராமா, எது நடக்குதோ உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணதில் இதயம் அது துவாரம் விழுந்துடும், ரத்த குழாய் வேல்ஸ் அடைப்படும். இதெல்லாம் கருவில் நடந்த உடனே பிறந்த உடனே அது இருக்கும். பட் லக்கிலி இப்போ இருக்க விஞ்ஞான வளர்ச்சியில் அந்த ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராம் கருவுற்றிருக்கும் பொழுதே எக்கோ கார்டியோகிராம் பண்ணி குழந்தைக்கு ஃபீட்டஸ்க்கு பண்ணும் பொழுது அது உடனே வைத்தியம் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சோம். எந்த வியாதியும் கண்டுபிடிச்சி, பட் எல்லா சென்டர்லையும் பண்ண முடியாது, ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும். டே 1 டே 2 கூட இந்த சர்ஜரி பண்ணி அவங்க நார்மலாகி எவ்வளோ பேர் இப்போ நல்லாயிடுறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும்.
ஓகே சார். இப்போ அடுத்ததான் நான் கேட்க நினைச்சது என்ன அப்படின்னா, சிம்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு கை கிட்ட தோள்பட்டை கிட்ட எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சிம்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா ஆண்களுக்கு தான் இது அதிகமா வரும்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆன்சர் சொல்கிறதுக்கு விஜயலட்சுமி, முந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுமா. 10 பேர் 15 பேர் ஆண்கள் வந்து ஒருத்தருக்கு வரலாம். இப்போ சமீபமாக காலமாக பார்க்குறேன் 20 வயது 40 வயது ஆண்கள் பெண்கள் ஈக்குவலாக வருதுமா. முந்தியெல்லாம் பெண்களுக்கு 40 வயது ஆன பிறகு மாதவிடாய் வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் இப்போ இதுக்கு என்ன காரணம், ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் வந்து பெண்களுக்கு வந்து மாரடைப்பு, இரத்த அடைப்படுவது, ரத்தம் உறைவது தடுக்கின்ற சக்தி. ஆனால் பெண்கள் அந்த ஈஸ்ட்ரஜனுடைய பெனிஃபிட்டை இழந்து விட்டார்கள். ஏனெனில் அவங்க லைஃப்பும் ஃபாஸ்ட் ஆகிடுது. ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பொழுது அந்த பெனிஃபிட்டை ஈஸ்ட்ரஜன் பெண்கள் இழந்து ஆண்கள் 2 பேருமே ஃபாஸ்ட்டாக இறந்துடுறாங்க. எதுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன்னா, இந்த வலின்றது மாரடைப்பு மாறில வலி மாதிரி இருக்குமா. அந்த வலி வந்து வயிற்றுக்கு போகலாம், முதுகு போகலாம், தோள்பட்டைக்கு போகலாம். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் இடது ஷோல்டர் மட்டும் இல்லை, ரைட் ஷோல்டருக்கு போனால் கூட ஆற்றோட இருக்க வாய்ப்பு உண்டு. ரைட் சைடில் செஸ்ட்டில் கூட வலி இருக்கலாம். அந்த வலிகள் அனைத்தும் சம்டைம்ஸ் இந்த கையில் வந்து போய் சுண்டலில் கூட இருக்கும். அது எல்லாம் நினைப்பாங்கன்னா ரேடியேட்டிங் பெயின் அர்த்தம். எங்கெல்லாம் இதய நரம்புகள் கார்டியாக் நர்வ்ஸ்லமா எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த கனெக்டட் நர்வ்ஸ் மூலம் அது பரவிடும். அது ரெஃபர்ட் பெயின்னு பேர். பட் உடனே என்ன தோணும் தெரியுமா, எல்லாருக்குமே அது கேஸ் ட்ரபிளாக இருக்குமா, ஹார்ட் பெயினாக இருக்குமா, ஹார்ட் பேனாக இருக்குமா, அப்படி இல்லைன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ். நீங்கள் எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. உங்கள் டாக்டருங்கள் தான் பார்த்து முடிவு பண்ண தவிர நீங்கள் முடிவு எடுக்க முடியாது.